ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. 8வது நாள் நம்ம ஆழ்கடலில் வலை விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், 8வது நாள் ஆழ்கடலில் நம்ம வலை போடுறோம். தண்ணியில் வலை விட்டு போய்கிட்டே இருக்குது. இது அடுத்த கட்டாப்பு வலை தண்ணியில் போடுறாங்க. ஆமாம், அடுத்த கட்டாப்பு வலை தண்ணியில் போடுறாங்க. 2 செகண்டு தான் ஸ்லோ மோஷனில் இருக்கும், அப்புறம் நார்மலாக ஓடும். அவ்வளோதான், அவ்வளோ வலையும் நம்ம தண்ணியில் தள்ளியாச்சு. அவ்வளோ வலையுமே தண்ணியில் தள்ளியாச்சு. இன்றைக்கி நம்ம மணி 8 ஆகிட்டு. சரி, காலையில் வலையை வாங்கும்போது நம்ம பார்ப்போம். தொட்டா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வலையை உள்ளே இழுக்க ஆரம்பித்தா 2 பன்னிகள், வால் சுறா குட்டிகள். ஒரு மயில் கோலா, 5-6 சூறைகள், ஒரு பரலா குட்டிகள் 2. வரிச்சூரெல்லாம் கம்மி தான். 2 கட்டாப்பு வலை உள்ளே வந்துட்டு. ஆமாம், மீன் பாடுகளே இல்லை. 2 கட்டாப்பு வலைக்கு மொத்தமே இவ்வளோ தான். 2 கட்டாப்பும் 4 டன் வலை. பெட்டியில் இறக்கி கொடுக்க போகிறாங்க. சிட்டிங்காண்டு மயில் கோலா, இதை வாழை முறையில் நாங்கள் சொல்லுவோம். ரெண்டு சவரவாயன். மீன்களை உள்ளே இறக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கேரை டூனா பீஸ், சின்ன சைஸ். பரவாயில்ல, அடுத்த கட்டாப்பு வலை இது. சூறைகள் வந்திருக்குது கொஞ்சம். வரிச்சூறைகள், சுறா குட்டிகள். இது நைட்டு காட்டின பன்னி, மயில் கோலாக்கள். அவ்வளோத்தையும் உள்ளே இறக்கி கொடுக்காங்க ஐஸ் அடிக்கிறதுக்கு. இந்த வால் சுறாலாம் குடல் எடுத்துருவோம் நைட்டே. ஆமாம், கடல் எடுத்து இப்படி கழுவி நாங்கள் ஐஸ் பெட்டிக்கில் வைப்போம். அப்படின்னா தான் 1 மாதம் கழித்து கரையை வந்து அதை எடுக்கும்போது மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கொம்பை ஒடிச்சிருவாங்க, கையில் பட்டுறணும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டு விடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டுமாவது போடுங்க. இந்த மயில் கோலாவை உள்ளே இறக்கி கொடுக்காங்க. ஆமாம், கடைசி கட்டாப்பு வலையில் வந்தது மயில் கோலா. அப்புறம் இன்னும் 2 பெல்ட்டு கில்ட்டுமா வந்துச்சு. அடுத்து ஒரு மயிலை உள்ளே இறக்கி கொடுக்காங்க. அடுத்து ஒரு மயில் கோலா இது.
அடுத்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு. இந்த மீனுக்கு பேர் வந்து பெல்ட்டு மீன். இதனுடைய வால் வந்து பெல்ட்டு மாதிரி நீளமாக இருக்கும். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.